வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் செல்ல உள்ளார் ஜே.டி. வான்ஸ். மிரட்டல்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. போர்க்களத்தில் புதிய வியூகங்கள் வகுக்கும் ஈரான். நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரிக்கை. ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் விமான நிலையங்கள் திறப்பு. அமெரிக்கா கைப்பற்றிய ஈரானிய கப்பலில் சீனா ஏவுகணை ரசாயன பொருட்கள் வெளியாகிய அறிக்கை. ஹார்முஸ் நீரிணை விரைவாக திறக்கப்பட வேண்டும். சீன ஜனாதிபதியின் முதல் பகிரங்க அறிக்கை. ஈரான் தலைவர்களுடன் நேருக்கு நேர் சந்திப்புக்கு ட்ரம்ப் அழைப்பு. ட்ரம்புக்கு ஈரான் அனுப்பிய எச்சரிக்கும் தொனியிலான மறைமுக செய்தி. தொடர்பென விரிவான செய்திகள். சமீபத்தில் அமெரிக்க கடற்படையால் இடைமறிக்கப்பட்ட ஈரானிய கப்பல் சீனாவிலிருந்து ஏவுகணைகளுக்கான ரசாயன பொருட்களை ஏற்றி வந்துள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அமெரிக்க தூதரும் டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான நிக்கி ஹேலி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஹேலி இவ்வாறு கூறியுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இந்த வார இறுதியில் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா கைப்பற்றிய கப்பல் சீனாவிலிருந்து ஈரானுக்கு சென்று கொண்டிருந்ததுடன் ஏவுகணைகளுக்கான ரசாயன பொருட்களை கொண்டு செல்வதுடனும் தொடர்புடையது. இந்நிலையிலேயே நிறுத்துமாறு விடுக்கப்பட்ட தொடர்ச்சியான உத்தரவுகளை அது ஏற்க மறுத்தது என்று அவர் கூறியுள்ளார். ஈரானுக்கு ஆதரவளிப்பதில் சீனாவின் பங்கு இருப்பதாக கூறப்படுவதை அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஈரானின் ஆட்சியை தாங்கி பிடிக்க சீனா உதவுகிறது என்பதற்கு இது மற்றுமொரு நினைவூட்டல் என்றும் இது புறக்கணிக்க முடியாத ஒரு யதார்த்தம் எனவும் கூறியுள்ளார். இத்தகைய ஒத்துழைப்பை கண்டுகொள்ளாமல் இருப்பது நாளுக்கு நாள் கடினமாகி வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கப்பல் டெலஸ்கா என அடையாளம் காணப்பட்டது. இது ஏற்கனவே அமெரிக்க தடைகளுக்கு உள்ளான ஈரானிய இஸ்லாமிய குடியரசு கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தின் வலையமைப்பின் ஒரு பகுதி என கூறப்படுகிறது. மெரைன் டிடாஃபிக் நிறுவனத்தின் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி ஓமான் வளைகுடாவில் உள்ள ஈரானின் சாபஹார் துறைமுகம் அருகே ஞாயிற்றுக்கிழமையன்று அமெரிக்க படைகள் அந்த கப்பலில் ஏறின. இந்த செயலை ஆயுதமேந்திய கடற்கொள்ளை என ஈரான் அழைக்கிறது. அந்த கப்பல் சீனாவிலிருந்து புறப்பட்டதாக ஈரான் ராணுவம் கூறியதுடன் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை ஆயுதமேந்திய கடற்கொள்ளை என வன்மையாக கண்டித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் குறித்த தனது முதல் பகிரங்க கருத்துக்களை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வெளியிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை மீதான பதட்டம் குறித்து சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது சர்வதேசத்தின் முக்கிய நீர்வழிப்பாதை வழியாக போக்குவரத்தை மீண்டும் தொடங்க அவர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயத்தை வெளியிட்ட சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உடனடி மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு சீனா அழைப்பு விடுக்கிறது. அமைதியை மீட்டெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஆதரிக்கிறது. மேலும் சர்ச்சைகள் அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிகளில் தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. பிராந்திய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் பொதுநலனுக்காக ஹார்முஸ் இயல்பான போக்குவரத்துக்காக திறந்திருக்க வேண்டும். இதனால் சர்வதேச ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது. சீனா மத்திய கிழக்கில் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கின்றது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகள் தங்கள் எதிர்காலத்தையும் தலைவிதியையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வதை சீனா ஆதரிக்கிறது. இதன் மூலம் பாதுகாப்புக்காக அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையை மத்திய கிழக்கு நாடுகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஹார்முஸ் வழியாக திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை உலகின் மிகப்பெரிய அளவில் இறக்குமதி செய்யும் நாடாக சீனா இருப்பதால் அந்த நீரிணையில் தடையற்ற போக்குவரத்தை மீட்டெடுப்பது அதற்கு முக்கியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு திருப்புமுனையை எட்ட முடியும் என்றால் ஈரானிய தலைவர்களை சந்திக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு தூதுக்குழுவை அனுப்பப் போவதில்லை என்று டெஹ்ரான் கூறியுள்ள சூழலில் அவரது இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைகளை புறக்கணிப்பதாக ஈரான் விடுத்த அச்சுறுத்தல்களையும் தான் நிராகரிப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களை சந்திப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தீவிரமான பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரான் அரசு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் இந்த நிலையில் யாரும் விளையாட்டு காட்டவில்லை என நான் கருதுகிறேன் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் புதன்கிழமை மாலை காலாவதியாகவிருந்த நிலையிலும் நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தை குழுவான துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஸ்னர் ஆகியோர் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு புறப்பட்டுவிட்ட நிலையிலும் இந்த முன்மொழிவு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மற்றும் பலவந்தத்தின் கீழ் இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தாது என பாகிஸ்தானுக்கான ஈரான் தூதர் ரெசா அமிரி மொகாதம் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் தங்களின் கர்வம் மற்றும் தப்பெண்ணங்களுடன் போராடி மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட தவறியுள்ள நிலையில் அவர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஒரு பெரிய நாகரிகத்தை கொண்டிருக்கும் ஒற்றை நாடு அச்சுறுத்தலுக்கும் பலவந்தத்துக்கும் பணிந்து பேச்சுவார்த்தை நடத்தாது என்பது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகும் என அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், இது ஒரு சாராம்சமான இஸ்லாமிய மற்றும் இறையியல் கோட்பாடு. அமெரிக்கா இதை உணர்ந்திருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் எனவும் கூறியுள்ளார். ஈரானுடனான நிலையற்ற 2 வார கால போர் நிறுத்தம் எந்தவொரு முன்னேற்றமுமின்றி செவ்வாய்க்கிழமை முடிவடைந்தால் ஏராளமான குண்டுவெடிப்புகள் தொடங்கும் என்று அமெரிக்கா அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வார இறுதியில் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே ஈரான் கொடி ஏற்றப்பட்ட கப்பலொன்றை அமெரிக்கா கைப்பற்றியதைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஈரான் அச்சுறுத்திய போதிலும் பாகிஸ்தானில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் குறிப்பிடத்தக்க தடைகளும் நிச்சயமற்ற தன்மையும் நீடிப்பதால் ஈரான் இதில் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஒரு மூத்த ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் எண்ணெய் விலை உயர்வுகளையும் பங்குச்சந்தை அதிர்ச்சிகளையும் தடுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் விரும்புவதாகவும், ஆனால் அணு ஆயுதத்தை உருவாக்கும் வழிமுறைகள் ஈரானிடம் இருக்க முடியாது என்று அவர் வலியுறுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஈரானுடன் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தான் செல்லவுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 14 நாட்கள் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்த இடைக்கால போர் நிறுத்தம் நாளை நிறைவடைய உள்ளது. இருதரப்புக்கும் இடையிலான முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தான் செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஈரானுடனான பேச்சுவார்த்தை விரைவில் பாகிஸ்தானில் நடைபெறும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார். அதற்காக போரை விரைந்து முடிவுக்கு கொண்டுவரும் நகர்வுகளை தங்கள் தரப்பு முன்னெடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இருதரப்புக்கும் இடையில் உடன்பாடு ஏற்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான பல வாரகால போர்ச்சூழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் பிரதான விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இமாம் ஹொமைனி மற்றும் மெஹ்ராபாத் ஆகிய 2 முக்கிய விமான நிலையங்களும் தற்போது மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் காரணமாக வான்வழி போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.